ஜூம் பண்ணி எடுத்துட்டு போடா நடராஜ எனக்கு என்ன இந்த குறை இருக்கிறது தெரியுமா? என்ன குறை? ஒரு மன்னனாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் இறந்த பின்னால் நம் பெயர் சொல்லி குளத்தங்கரையிலே சென்று எல்லோ தன்மையை விரைத்து பேர் சொல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. அது மட்டுமில்லை, முதல் மனைவியை கட்டிய மாத்திரத்திலே பிள்ளை இல்லை என்று இரண்டாவதாக திருமணம் செய்து கற்பனை என்று சொல்லக்கூடிய பெண்ணின் தங்கையாகப்பட்ட புஷ்பனை திருமணம் செய்து அவளோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தீங்க. மீண்டும் எனக்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. ஆனா எனக்கு கூட 2 கொண்டாடிட்டாங்க. ஆனா 5 பசங்க பிள்ளை இல்லை என்று இது நாள் வரையில் என் குலமானது எப்படி வாழ்ந்து வந்தது தெரியுமா?
வாழைக்கன்று ஒன்று இருந்தால் வாழைக்கன்று ஒன்று வந்தோம். அதுக்கு வந்து பக்க கண்ணுன்னு ஒண்ணு முளைக்கும். அது கீழ் கன்று ஒன்று முளைக்கும். ஆமா. ஏனென்றால் அவங்க தாத்தா அந்த வாழை மரமானது தான் இறந்த பிறகு தன்னுடைய சந்ததியான வளர வேண்டும் என்று அதன் அருகாமையிலே ஒரு வாழைக்கன்றை உற்பத்தி செய்வதை போல் வாழடி வாழையாக வாழ்த்து பார்த்து எனது குலமானது என்னோடு முடிந்து விடும் போல் தெரிகிறது. காவலர் கோயத்துல இருந்தானே வந்து பாருங்க. ஆமா மேடம். ஒன்னா என்ன ஒன்னா தத்து எடுத்துங்க. உன்னை தத்து எடுத்து என்னடா பண்றது? ஏனென்றால் இந்த உலகத்திலே தானங்கள் என்ன செய்தாலும் அன்னதானத்தை ஒன்று என்னால் செய்ய முடியவில்லை. ஏன்? குழந்தை இல்லாத வீட்டிலா சென்று உண்பது என்று குழந்தை இல்லாத வீட்டிலே அன்னம் ஒன்றினால் அது புழுக்க சமம் என்றும் தண்ணீர் அருந்தினாது ஜலமானது குருதிக்கு சமம் என்று நாட்டு மக்கள் பேசுகிறாங்க. ஏன் தெரியுமா? ஐயோ எப்பிறப்பிலே யாருக்கு நான் என்ன பாவம் செய்ததோ என்ன கரமாதர மண்ணையோ கூட பார்க்க மாட்டேங்குது. அவனுக்கு இப்பிறப்பிலே குழந்தை என்பது இல்லாமல் போய்விட்டது என்று நாட்டு மக்கள் எல்லாம் எழுதுவோம். குழந்தை இல்லையே ஒரு மனைவிக்கு 2 மனைவி திருமணம் செய்தோம். எனக்கு குழந்தை வாக்கம் என்பது கிடைக்கவில்லை. இதனால் வரையில் என் குறையை பற்றி அனைத்திடமே பேசி வருகின்றேன். எனக்கு யாருமே ஒரு உபாயம் சொல்லவில்லை. சொல்லக்கூடாதா? அது மனசு ஆமா சொல்றதுக்கு மனசு தேறிடணும். முன்பொரு காலத்திலே அயோத்தியை ஆண்டு வந்து தசரத சக்கரவர்த்தியானவர் குழந்தை இல்லாத காரணத்தினால்